நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பணம் படைத்தவராக்கும் விதி ரேகை. பணம் படைத்தவராக்கும் விதி ரேகை. ஆரம்பம் முடிவு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது விதி ரேகைதான். விதி ரேகை எங்கு ஆரம்பிக்கிறது, எந்த இடத்தில் ஆரம்பிக்கிறது, எந்த இடத்தில் முடிகிறது, இதை வச்சுதான் மனிதனுடைய பணபலம் எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்பதை மிக எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். இப்ப நான் ஒரு விதி ரேகை போட்டிருக்கேன். விதி ரேகை ஆயில் ரேகையை ஒட்டி அப்படியே கீழே கங்கணமேட்ல இருந்து விதி ரேகை ஆயில் ரேகையை ஒட்டி போகுது. இந்த மாதிரி விதி ரேகையை ஆயுள் ரேகையை ஒட்டி விதி ரேகை போயிருந்ததுன்னா சின்ன வயசுல இருந்து குடும்பத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆண்களாக இருந்தால் அவர்களுடைய கடமையை நிறைவேற்றி இருப்பார்கள். அதாவது தம்பி, தமக்கை, கூட உடன் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்காண்டி குடும்பம் கஷ்டத்தில் இருந்திருக்கும். கஷ்டப்பட்டு அவர்களுக்காண்டி உழைத்து அவருடைய கடமையை நிறைவேற்றி இருப்பார்கள். பெண்களாக இருந்தாலும் இதே பொறுப்பு தான். பொறுப்பு, அதாவது அந்த பொறுப்புக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அவங்க பெரியவங்களா இருந்திருப்பாங்க, குடும்பத்துல தம்பி தங்கச்சிங்களா இருந்திருப்பாங்க. அவங்கள வாழ்க்கையில உயர்த்துவதற்காக வேண்டி கொஞ்ச நாள் அந்த குடும்பத்திற்காண்டி கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த ஆயுள் ரேகையிலிருந்து எப்போது இந்த விதி ரேகை பிரிகிறதோ அந்த வயதிலிருந்து அவர்கள் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். விடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணித்து இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சனி மேட்டுக்கு விதி ரேகை போய் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. சனி மேட்டுக்கு முடிஞ்சா படிப்படியான உயர்வு, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த விதி ரேகை சனி மேட்டுக்கு போகாம நேரா குரு மேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க. உங்களுடைய ஆசை ஒரு அதிகாரபூர்வமாக இந்த விதி ரேகை சனி மேட்டுக்கு தான் போகணும். அதான் விதி ரேகை. அந்த சனி மேட்டுக்கு இறுதி ரேகை வரைக்கும் போயிட்டு அப்படியே குரு மேட்டு பக்கம் திரும்பிடுச்சுன்னு வச்சுங்க. இல்லை, இந்த விதி ரேகையிலிருந்தே ஒரு ரேகை குருமேட்டுக்கு கிளம்பலாம். அந்த மாதிரி போனாலும் உங்களுடைய பதவி, ஒரு அதிகாரம் உள்ள பதவி, செல்வம், செல்வாக்கு இந்த விதி ரேகையில புரிஞ்சதுன்னா அந்த வயசு என்னவோ அந்த வயசுல, இல்லைன்னா இந்த ரேகையை அப்படியே குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பதவியில பணம் படைத்தவராக நல்ல சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இதே அப்படியே சூரிய இந்த இறுதி ரேகை வரைக்கும் வந்து சனிமேட்டை நோக்கி இறுதி ரேகை வந்து அப்படியே சூரிய மேட்டை நோக்கி போச்சுன்னா அதுவும் சிறந்த அமைப்பு. வாழ்க்கையில புகழோடு செல்வம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா இதுல இருந்து ஒரு கிளை போச்சுனாலும் மிக சிறந்த அமைப்பு. நல்ல ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த ஆரம்பத்தை பார்த்துருவோம். இப்ப இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, இப்ப சனி மேட்ல இருந்து ஆரம்பிக்கு சார். சந்திரமேட்ல இருந்து சனி மேட்டுக்கு போகுது. அப்ப குடும்ப பொறுப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்காது. சுதந்திரமா நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், சேவை எண்ணத்தோடையே இருப்பாங்க. வாழ்க்கையில திருமணமான பிறகு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப இதுவே குருமேட்டுக்கு போயிருச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. சந்திரமேட்ல ஆரம்பிச்சு குருமேட்டுக்கு போயிருச்சுன்னா ஒரு பிஸ்னஸ் மூலமாகவும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. மனைவி மூலமா அதை திருமணமான பிறகு நல்ல ஒரு உயர்ந்த பதவியை அடைந்து நல்ல பணபலத்தோடு வாழ்வார். இந்த சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை இப்படி நேராக சனிமேட்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே சூரிய மேட்டுக்கு திரும்பிச்சுனாலும் மிகச்சிறந்த அமைப்பு. புகழோடு செல்வத்தோடு வாழ்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சில பேர் இந்த விதி ரேகை இந்த இடத்துல, அதாவது சுக்கரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை போகும் சார். சுக்கரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை போகும். இவர்களுக்கு ஏமாற்றப்படுவார்கள். அதாவது சின்ன வயசுல இருந்து குடும்பத்துக்காண்டி கஷ்டப்பட்டு அன்போடு ஆசையோடு பண்போடு நல்லா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனாலும் இந்த இறுதி ரேகை இருக்குல்ல, இந்த இறுதி ரேகை இப்படி கீழே திரும்பும். இப்படி கீழே திரும்பிச்சுன்னா அவர்கள் அன்பு பாசத்திற்காக வேண்டி மக்களுக்கு, அதாவது குடும்பத்துக்காண்டி உழைச்சிருப்பாங்க. அந்த பாசம் அவர்களுக்கு கிடைக்காது. என்ன செஞ்சேன்னு கேட்டுருவாங்க. எல்லாமே சின்ன வயசுல இருந்து நான் என் குடும்பத்துக்காண்டி உழைச்சேன் சார், கடைசியில என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க என் தம்பி தங்கச்சிங்களா அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த இறுதி ரேகை வந்து பாச ரேகை. அந்த பாச ரேகை கீழ் பக்கம் திரும்பி இருந்துன்னு வச்சுங்க, மேலே போகும்படி கீழே திரும்பி இருந்துன்னு வச்சுங்க, உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதையே கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் நீங்க வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க,
உங்களுடைய கடமை தானே செஞ்சீங்க அப்படின்னு அந்த பாசத்தை வந்து கொச்சைப்படுத்திடுவாங்க. இந்த இறுதி ரேகை அந்த இந்த புத்தி ரேகை பக்கம் திரும்பி இந்த ரேகை ஆயுள் ரேகை உள்ள இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது வெளியில தெரியாது. இந்த விதி ரேகை ஆயுள் ரேகை ஒட்டி வந்ததுன்னா இந்த ஆயுள் ரேகையிலேருந்து விடுபடக்கூடிய வயசு வர வரைக்கும் குடும்பத்துக்காண்டி கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சுய வாழ்க்கையை பார்த்துருவாங்க. இப்போ சந்திரமேட்லேருந்து விதி ரேகை ஆரம்பிச்சதுன்னா அதாவது ஃப்ரீயாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொண்டுள்ளம் கொண்டவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி தான் இந்த 3 இடத்துல தான் விதி ரேகை ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு செவ்வாய் சமவெளியிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்கும். பாதி வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு பொருளாதாரம், வெற்றி, பணம் கிடைக்கும். விதினாவே பணம். அதுக்கு தான் வந்து பணம் படைத்தவராக விதி ரேகை இருக்கும். விதி ரேகை இல்லைன்னா பணமே கிடைக்காது சார். பணத்துக்கு வந்து அது அடுத்தவங்களை நாடணும். விதி ரேகை இல்லை உங்கள் கையிலனா பணத்துக்காக வேண்டிய பெற்றோரையோ இல்லை மற்றோரையோ சொந்தக்காரங்களையோ யாரையோ ஒருத்தர் நாடி அவங்க பணம் கொடுத்து தான் அதை வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கையில் விதி ரேகை இருந்ததுன்னா சுய வருமானம் உங்களுக்கு எப்படியாவது வந்துக்கிட்டு இருக்கும். யார் மூலமாவது வந்துடும். அதாவது செவ்வாய் சமவெளியிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சதுன்னா நடு கையிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு அந்த 30 வயசுக்கு மேலே தான் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். எத்தனை விதி ரேகை இருக்கோ அத்தனை வருமானம்னு வச்சுக்கலாம். குருமேட்டில் விதி ரேகை போய் முடிஞ்சதுன்னா ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவியில் இருப்பீர்கள், பணம் படைத்தவராக, செல்வம் படைத்தவராக விளங்குவீர்கள். இந்த விதி ரேகை சூரிய மேட்டில் முடிஞ்சதுன்னா புகழோடு செல்வத்தோடு வாழ்வீர்கள் அப்படிங்கலாம். இப்போ ஒரு ரேகை, இப்போ இந்த புதன் மேடு இல்லையா, புதன் மேட்டில் இருந்து ஒரு ரேகை வந்து நல்லா சனி மேட்டுக்கு போகுது சார். சனி மேட்டுக்கு புதன் மேட்டிலேருந்து ஒரு ரேகை போகுது. இப்போ இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா, இந்த புத்தி ரேகை நேராக இப்படி போய் புதன் மேட்டில் முடியுது. இந்த புத்தி ரேகை இப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அதை நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் போட்டுறேன். இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா, புத்தி ரேகை புதன் மேட்டில் போய் முடிஞ்சு புதன் மேட்டிலேருந்து ஒரு சனி மேட்டுக்கு, அது சனி மேட்டுக்கு ஒரு ரேகை புதன் மேட்டிலேருந்து ஒரு ரேகை போகும். இப்படி போச்சுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய பெண்ணையோ இல்லை தொழிலதிபருடைய மகனையோ திருமணம் செய்து வாழ்வில் சிறந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகை புதன் மேட்டுக்கு போகணும் சார். புதன் மேட்டிலேருந்து ஒரு ரேகை சனி மேட்டுக்கு போகணும். இந்த மாதிரி ரேகை போயிடுச்சுன்னா மிக சிறந்த தொழிலதிபர் மகளை திருமணம் செய்து வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா தொழிலதிபர் மகனை, பெண்களாக இருந்தால் மகனை, தொழிலதிபர் மகனை திருமணம் செய்வாங்க. ஆண்களாக இருந்தால் தொழிலதிபர் மகளை திருமணம் செய்து வாழ்வில் வெற்றி, புகழ், செல்வத்தோடு சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புத்தி ரேகை புதன் மேட்டுக்கு போகணும். புதன் மேட்டிலிருந்து ஒரு ரேகை சனி மேட்டுக்கு போகணும். இந்த மாதிரி ரேகை அபூர்வமான அமைப்பு, உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அமைப்பு. இந்த விதி ரேகை ஆரம்பமாகும் இடத்தை பார்க்கணும். அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி இருப்பீர்கள்ங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். விதி ரேகை முடிகிற இடத்த பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் சிறந்து விளங்க போகிறது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். குரு மேட்டில் முடிஞ்சதுன்னா அதிகாரம் உள்ள ஒரு பதவிக்காண்டி ஆசைப்பட்டு அந்த பதவியில் போய் புகழ் செல்வத்தோடு வாழ்வீர்கள். சனி மேட்டில் முடிஞ்சதுன்னா படிப்படியான வளர்ச்சி, வாழ்க்கையில் உயர்நிலை அடைவதற்கு வாய்ப்புண்டு. சூரிய மேட்டுக்கு போய் முடிஞ்சதுன்னா புகழோடு செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. இதுல இருந்து ஒரு கிளை வந்து புதன் மேட்டுக்கு போயிடுச்சுன்னா மிகச்சிறந்த நீங்கள் தொழிலதிபராக இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஆரம்பம் விதி ரேகை எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுங்கிறத வச்சு தான் பணம் எப்படி உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த விதி ரேகை ஆயுள் ரேகையிலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. சுய முயற்சியினால், உங்க முயற்சியினால கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரம்பம் முடிவு, விதி ரேகையின் ஆரம்பம் எங்கு ஆரம்பிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை அங்கு ஆரம்பிக்கிறது. விதி ரேகையுடைய முடிவு எங்கு முடிகிறது, அங்குதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய சிறந்த அம்சமாக கருதப்படுகிறது. உங்களுடைய கையை பாருங்க. விதி ரேகை சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை. அந்த விதி ரேகை எங்க ஆரம்பிக்குது, எந்த இடத்துல ஆரம்பிக்குது? சனி மேட்டில், சந்திர மேட்டில் ஆரம்பிச்சு சனி மேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு மனைவி வந்த பிறகு, திருமணமான பிறகு வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவதற்கு வாய்ப்புண்டு. சனி மேட்டில் சந்திர மேட்டில் ஆரம்பிச்சு குரு மேட்டில் போய் முடிஞ்சதுன்னா வாழ்க்கையில் மிகச்சிறந்த கோடீஸ்வரனாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி சந்திர மேட்டில் ஆரம்பிச்சு அப்படியே வந்து சந்திர மேட்டில் ஆரம்பிக்கிறது வந்து நேராக இறுதிக்கு வந்து அப்படியே சூரிய மேட்டை பக்கம் திரும்பிடுச்சுனாலும் மிகச்சிறந்த அமைப்பு, புகழோடு செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லை விதி ரேகையிலேருந்து ஒரு கிளை குரு மேட்டுக்கு போனாலும் நல்லது,
சூரிய மேட்டுக்கு போனாலும் நல்லது, புதன் மேட்டுக்கு போனாலும் தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்க கையை செக் பண்ணுங்க. விதி ரேகை எங்க ஆரம்பிக்குதோ உங்க வாழ்க்கை ஆரம்பம், முடிவு எங்க முடியுதோ அதன் மூலமாக பணம் கிடைத்து வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஈஸியா கண்டுபிடிச்சலாம். உங்க விதி ரேகையை பாருங்க. கையில் உங்களுக்கு பணம் எப்படி கிடைக்கிறது? விதி ரேகை பாதி வரைக்கும் வருது சார், வந்து கொஞ்சம் விடுபட்டுருச்சுன்னா அந்த வயசுக்கு அப்புறம், அந்த வயசுல ஒரு 2-3 வருஷம் பணம் இருக்காது, பணமே தட்டுப்பாடாயிடும். அதுக்கப்புறம் வந்து விதி ரேகை போச்சுன்னா பணத்துல நல்லா வாழ்ந்து நல்ல ஒரு உயர்நிலை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த விதி ரேகையில ஒரு இன்டு மார்க் வருது. அப்போ உங்களுக்கு விதி ரேகையில இன்டு மார்க் வரும்போது விபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பொருள் நஷ்டம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிஞ்சு அந்த வயசுல. அதுக்கு மேல விதி ரேகை நீண்டுச்சுன்னு வச்சுங்க, இந்த நஷ்டமாகி விபத்தாகி நஷ்டமாகி அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் சீரடைஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறது. இந்த விதி ரேகையில இன்டு மார்க் ஸ்டார் குறி கண்டா அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதாரம் நஷ்டமாகும், ஆக்சிடென்ட் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் நீண்டு இருந்ததுன்னு வச்சுங்க, வாழ்க்கையில படிப்படியா முன்னேறி நல்ல ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விதி ரேகை தான் உங்களுடைய வாழ்க்கை ரேகை. உங்களுடைய கர்மாவின் படி உங்களுடைய விதி ரேகை ஆரம்பமாகி ஆரம்பமும் முடிவையும் பார்த்து அந்த விதி ரேகையின் ஸ்டைலை பார்த்துட்டு பணம் எப்படி உங்களுக்கு பணம் படைத்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.